சௌமியமான உணவினை சாப்பிட்டால் நம்முடைய குணம், அதாவது உணர்வு என்பதும் நமக்கு சௌமியமாகவே வெளிப்படுகிறது. ரொம்ப ஒரு ராஜச உணவுகள் என்று சொல்லப்படக்கூடிய அதிக காரம் சாப்பிடுகிறோம்னு சொன்னா நம்முடைய குணத்திலும், நாம் வெளிப்படுத்தக்கூடிய குணத்திலும் அந்த காரத்தினுடைய தன்மையாக கோபம் என்பது வெளிப்படுகிறது. நான் எப்பயுமே ஆன்மீகத்திலேயே திளைத்திருக்க வேண்டும், இறைவனினுடைய அந்த சிந்தனை மட்டும்தான் என்னிடத்திலே இருக்க வேண்டும் என்பவர்கள் அது போன்ற சௌமியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் சொன்னார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்திக்கும் உணவிற்கும் தொடர்பு என்ன? ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்கள் காரம் சாப்பிடக்கூடாது, புளிப்பை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் ஏன் சொல்கிறார்கள் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அதாவது பக்திக்கும் உணவிற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று சொல்வதை விட உணவிற்கும் உணர்விற்கும் தொடர்பு உண்டு. இதை நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்முடைய உணர்வாக வெளிப்படுகிறது. என்ன மாதிரியான உணவினை சாப்பிடுகிறோமோ, அதாவது நம்ம சௌமியமான உணவினை சாப்பிட்டால் நம்முடைய குணம், அதாவது உணர்வு என்பதும் நமக்கு சௌமியமாகவே வெளிப்படுகிறது. ரொம்ப ஒரு ராஜச உணவுகள் என்று சொல்லப்படக்கூடிய அதிக காரம் சாப்பிடுகிறோம்னு சொன்னா நம்முடைய குணத்திலும், நாம் வெளிப்படுத்தக்கூடிய குணத்திலும் அந்த காரத்தினுடைய தன்மையாக கோபம் என்பது வெளிப்படுகிறது. இப்ப இப்படி புரிஞ்சுப்போமே. இப்ப நமக்கு உணவுக்கும் உணர்விற்கும் தொடர்பு உண்டுன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த உணர்வு என்பதுதான் பக்தியையே தீர்மானிக்கிறது தானே. பக்தி என்பதும் ஒரு வகை உணர்வு தானே. அப்போ பக்திக்கும் உணவுக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ நிச்சயமாக நாம் சாப்பிடுகின்ற உணவு தான் நம்முடைய உணர்வினை தீர்மானிக்கிறது. அதனால்தான் பொதுவா பார்த்தோம்னா இந்த ரொம்ப சாஸ்திரஜர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், சாஸ்திரத்தை அனுஷ்டானம் செய்வர்கள்லாம் பார்த்தோம்னா வெளியில சாப்பிட மாட்டா, பராண்ணம் கிடையாதுன்னு சொல்லுவா. ஏன்னா அந்த வீட்டுல யார் வீட்டுல போய் சாப்பிட்றோமோ அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் எந்த மனநிலையோடு அவர்கள் சமைக்கிறார்களோ அந்த மனநிலையானது இந்த உணவின் மீதும் இறங்கி விடுமாம். அந்த உணவினை எவர் ஒருவர் சாப்பிடுகிறாரோ அந்த மனநிலை, அந்த அம்மா எந்த மனநிலையில இருந்தாங்களோ அந்த உணர்வானது இவர்களுக்கும் வந்து சேர்ந்து விடும் என்பதால் தான் இவர்கள் அது போன்று அதிகம் வெளியிலே சாப்பிடுவதில்லை. வெளியில சாப்பிடுறதே நம்முடைய சாஸ்திரம் என்பது மறுக்கிறது. எப்போ சாப்பிடணும்னு சொன்னா பெரிய விசேஷங்களிலே, ஒரு திருமணம் முதலான ஒரு சுப நிகழ்ச்சிகளிலே சென்று சாப்பிடலாம். ஒரு ஆலயத்திலே மிகப்பெரிய விசேஷம் நடக்குதுன்னு சொன்னா ஒரு 1000 பேர் சாப்பிடக்கூடிய இடங்களில போய் நாமும் சாப்பிடலாம். பலரும் சாப்பிடக்கூடிய இடங்களிலே தனிப்பட்ட முறையிலே ஒருவருடைய இல்லத்துல போய் சாப்பிடுறோம்னு சொன்னா அவர்கள் இல்லத்திலே அன்றைய தேதியிலே ஏதேனும் விசேஷம் என்பது நடந்திருக்க வேண்டும். அந்த உணவினை அவர்கள் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்திருக்க வேண்டும். அது போன்ற உணவினை நாம் சாப்பிடலாம் சொல்றார். ஏன்னு சொன்னா உணவிற்கும் உணர்விற்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறதுனாலதான். ஆக உணவிற்கும் உணர்விற்கும் தொடர்பு உண்டு என்று வரும் பொழுது அந்த உணர்வு தானே நமக்கு பக்தி ஸ்ரத்தையை தருகிறது. அதிக புளிப்பு நிறைந்த ஒரு உணவினை சாப்பிடும் பொழுது நமக்கு தாமச குணம் என்பது ஏற்படுகிறது. தாமச குணம் சொன்னா ஒரு மாதிரி ஒரு சோம்பல் தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு மாதிரியான ஒரு மந்த நிலை என்பது உண்டாகி விடுகிறது. ஒரு மாதிரி ஏப்பம் அப்படிங்கிறது வந்துருக்கும். முறையாக நாம் இறைவனினுடைய திருநாமங்களை உச்சரிக்க இயலாது. உடம்பிலே ஒரு சில உபாதைகள் என்பது தோன்றும் பொழுது எப்படி நம்மால் நிம்மதியாக இறைவனினுடைய திருநாமத்தை உச்சரிக்க முடியும்? அதனால்தான் சௌமியமான உணவுகளை உட்கொள்வதுதான் ஆன்மீகவாதிகளுக்கு சிறந்தது அப்படிங்கிற மாதிரி. நான் எப்பயுமே ஆன்மீகத்திலேயே திளைத்திருக்க வேண்டும், இறைவனினுடைய அந்த சிந்தனை மட்டும்தான் என்னிடத்திலே இருக்க வேண்டும் என்பவர்கள் அது போன்ற சௌமியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் சொன்னார். சௌமியமான உணவுன்னு சொன்ன அதிலே காரம் என்பது இருக்கக்கூடாது, அதிகப்படியான புளிப்பு என்பது இருக்கக்கூடாது. இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு சில பேர் உப்பில்லாமல் கூட சாப்பிடுவா. உப்பில்லாத பண்டம் தான் நான் சாப்பிடணும்னு இருக்கேன், ஏன்னா உப்பு அதிகமா சேர்த்துக்கும் பொழுது எனக்கு மிகவும் என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலவில்லை, என்னுடைய சிந்தனையானது நாலாவரமும் சிதறி செல்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா. இப்படி நாம் இறை சிந்தனையில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பஞ்சேந்திரியங்கள்னு சொல்றோம் இல்லையா, மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 புலன்களையும் நாம் அடக்கி இருந்தால்தான் நம்மால் ஆன்மீகத்திலே ஒரு உச்ச நிலையை அடைய முடியும் என்று வைத்திருப்பார்கள். நம்ம என்ன சாப்பிட்றோம்னு சொல்லி ருசியே அறியாமல் சாப்பிடுவவர்கள் இருப்பார்கள். நம்ம என்ன சாப்பிட்றோன்னே தெரியாது. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது வேணும், ஒரு பக்குவம் என்பது இருக்க வேண்டும். அதிகப்படியான காரம் இருந்தாலும் சரி, அதிகப்படியான புளிப்பு இருந்தாலும் சரி, அதிகப்படியான உப்பு போட்டிருந்தாலும் சரி, அது எதுவுமே தெரியாது. எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவா. ஒரு சில பேர் பார்த்தோம்னா அவர்கள்லாம் பார்த்தோம்னா சித்த புருஷர்கள் மாதிரி இருப்பா. கையை நீட்டுவா, ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் அப்படியே வாங்கி வாயில போட்டுருவா, அவ்வளவுதான். அது ஏதாவது நம்ம அதுல
வேண்டுமென்றே குதர்க்கமாக இவரிடத்துல என்ன பண்றாருன்னு பார்ப்போம்னு சொல்லி அதிகப்படியான ஒரு காரத்தை போட்டு நம்ம கொடுத்தோம்னா அவர் அப்படியே வாங்கி கொண்டு சிவார்ப்பணம் என்று சொல்லி அவர்கள் அறிந்து விட்டார்கள், அவர்கள் அதை சாப்பிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அந்த காரமானது அவர்களை பாதிக்காது. எவர் ஒருவர் அதனை கொடுத்தாரோ அவரைத்தான் பாதிக்கும். இதையும் நம்ம நிறைய பிராக்டிக்கலா பார்த்திருப்போம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக இந்த நேயர் கேட்டிருப்பது போல பக்திக்கும் உணவுக்கும் சம்பந்தம் உண்டா என்று கேட்டால் சர்வ நிச்சயமாக சம்பந்தம் என்பது உண்டு. இதன் மூலமாக இடையே இருக்கக்கூடிய உணர்வு என்பதன் மூலமாக அந்த நம்மிடத்திலே அந்த உணர்வினை நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, அந்த குணத்தினை தருவது என்பது அந்த உணவு என்பதுதான். நம்மிடத்திலே சௌமியமான குணம் என்பது இருந்தால்தான் நம்மால் ஆன்மீகத்திலே ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய குணமானது சௌமியமாக இருக்க வேண்டும், மனமானது பக்குவப்பட்டு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் காரத்தினையும் அதிகப்படியான காரத்தினையும் அதிகப்படியான புளிப்பினையும் உணவிலே தவிர்க்க வேண்டும் என்று ஆன்மீகவாதிகள் வலியுறுத்துகிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.